ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரேகாஸ் இமே பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி தாங்க காட்ட போகிறேன். இது க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கோட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கேர்ட் எடுத்திருக்கேன். கேர்டு வந்துட்டு 240 ml கேர்டு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ளோர் மைதா அண்ட் கோகோ பவுடர் காம்பினேஷனில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து 112 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் 1 கேஜி ரெசிபிங்க. இது நான் 1 கேஜி டின் யூஸ் பண்ணாமல் நான் வந்து 1/2 கேஜி டின்னும் அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் டின்னும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கேக் இந்த மாதிரி வேணும், ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக 1 கேஜிக்கு வந்துட்டு 7 இன்ச் இல்லைனா 8 இன்ச் டின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது 1/2 கேஜின்றதுனால 6 இன்ச் டின் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெக்டாங்கிள் டின் பிரெட் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரீஸ் பண்ணிடுறேன் நல்லா. எய்தர் பட்டர் இல்லைனா ஆயில் வச்சு நல்லா வந்து 4 சைட்ஸுமே வந்து நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நமக்கு விடும். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து 160 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் போட்டுருங்க. இப்போ இந்த 10 மினிட்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். எல்லாத்தையுமே வந்து மெஷரிங் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் வந்து ஃபெயில் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் இந்த மெத்தடை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ நான் ஃபஸ்ட்டு மெஷரிங் ஸ்கேலில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு 112 கிராம்ஸும் சுகர் வந்து 300 கிராம்ஸும் போட்டு நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா வந்து பீட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா வந்து ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணுங்கள். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு திரும்ப வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட் வந்துட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து மெஷரிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்து நமக்கு கேக் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து நம்ம ரெட் கலர் சேர்ப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு கேர்டில் வந்துட்டு ரைட்டாக ரெட் ஜெல் பேஸ்டு கலரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய கலர் சேர்த்துறாதீங்க. நிறைய கலர் வந்து ஹெல்தி கிடையாது அண்ட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெட் கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் வந்துட்டு கலர்ஸ் வந்து சுத்தமாக நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மைதாவும் கோகோ பவுடரும் நான் எடுத்திருக்கேன். மைதா வந்துட்டு நான் வந்துட்டு 300 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் வந்து நான் நல்லா வந்து சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளோர் அப்புறம் கொஞ்சம் நம்மளுடைய கலர் மிக்ஸ் பண்ண கேர்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, அடியிலேருந்து எடுத்து மேலே ஒரு கட்டு, அப்படியே அடியிலேருந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணி மேலேருந்து ஒரு கட்டு, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பேட்டர் வந்து ஓவராக மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி நமக்கு ஓவராக மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கேக் வந்து சிங்க் ஆகிடும். சம்டைம்ஸ் நம்மளோட கேக் வந்து ஃப்ளஃபியாக நல்லா வந்து ரேஸ் ஆகாமல் சம்டைம்ஸ் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போய் ரொம்ப சிங்க் ஆகி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் நம்ம பண்ணுறோம் கேக்குக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது இதுதான் வந்து ரெட் வெல்வெட் கேக்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸில் நான் வந்து ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு ஹேர் பபிள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பொங்குற ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ டக்குன்னு அந்த மாவில் நம்மளுடைய பேட்டரில் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டிலே பண்ணாமல் அந்த ரைஸ் ஆகிற டைமில் டக்குன்னு போட்டு நல்லா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து அதை நான் டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு 6 இன்ச் டின்னில் கொஞ்சமும் ரெக்டாங்கிள் டின்னில் கொஞ்சமும் போட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து 160 டிகிரியில் வந்துட்டு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும் நம்மளுடைய கேக்கு. நான் இன்கேஸ் 40 to 45 மினிட்ஸில் பேக் ஆகலைன்னா கூட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய ஓவனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கேக் ரெடி ஆனோன்னு ஒரு டூத் பிக் வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள். அந்த டூத் பிக் ட்ரையாக வந்ததுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிங்கு போட்டு கேப்பே இல்லாமல் 4 சைட்ஸுமே வந்து நல்லா வந்து கிளிங்கு வந்து கவர் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது வந்து
ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா 3 days to 4 days வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோ வந்து 3 days வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து அதை கட் பண்ணி ஐசிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான், வெறும் ஸ்பாஞ்ச் வீடியோ. இதை நான் எப்படி ஐசிங் பண்ணி அதோடைய அவுட்புட் எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.